இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அடுத்த ஒரு ஆண்டுக்கு அவங்க ப்ரொப்போசல்ஸ்லாம் கூட மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு எங்கெங்கெல்லாம் செயல்படுறது எல்லா மாநிலத்துக்கும் நடக்கிறதுனால அது ஒரு 3 நாள் இருக்கும். பட் அது விஷயம் என்னென்னா மற்ற மாநிலங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வசதி. சில மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது தெரியும், நம்ம கம்மியாக நமக்கு வரலன்றது தெரியும், ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே செயல்படும். திரு உதயநிதி அவர்கள் இந்த சட்டசபையில் இன்னும் என்னென்னலாம் பண்ணணுன்றதுக்கு கொஞ்சம் ட்ரெயின், அதாவது தேவையான தரவுகள் மற்ற விஷயங்கள்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அபரீசனால தான் திமுக தோத்துச்சுன்னே இவர் குற்றம் சாட்டுறாங்க. அபரீசன் இல்லைன்னா எந்த அளவுக்கு கௌரவமான தோல்வி கூட திமுக பெற்றிருக்காது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வெளியே போனாங்களே, அதுக்கு யாருக்காக அலையன்ஸ் பார்ட்டி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு மூவ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக ஒரே அலைன்ஸில் இருந்த அப்போ அவங்க எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருக்காங்க. ஒன்று புது அலைன்ஸுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொடுக்கணும். டிவிக்கே கூட நம்ம இன்றைக்கி நிறைய குறைகள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த லா அண்ட் ஆர்டர் தான். ஓகேவா? ஏன் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, திமுகவுடைய தோல்விக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் தான் ப்ராப்ளம். அரசாங்க ஊழியர்களும் அவங்களுக்கு தோல்விக்கு கொஞ்சம் காரணம் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க கொடுத்த கண்மூடித்தனமான வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்ற முடியலன்றது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த தோல்வி. இப்போ நீங்களும் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கீங்க. உளவுத்துறைன்றது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதையே வந்து ஜான் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. முதல்வர் அந்த பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் ஹேண்டில் பண்ணுறதா ஒரு விமர்சனம் வருது. இது நல்லதா சார் ஆட்சி? உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்றது சரியோ தவறோ நேரடியாக சிஎம்க்கு மட்டும்தான் போகணும். அதுக்கு சொல்கிற உளவுத்துறை அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் தன்னலமற்று இருக்கணும், சுயநலமற்றவராக இருக்கணும். ஒரு நாள் சொல்லலாம் திமுககாரங்க இதை பண்ணுறாங்க, அரசொழிகள் இதை பண்ணுறாங்க, 2 நாள் சொல்லலாம். 15 நாளாக அதையே சொல்கிறோம், 20 நாளாக அதே சொல்கிறோம்னா அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன். எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு கரண்ட்டு வேணும். 100% எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் இல்லைவா, அதை இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேணான்னு அதிகாரிகள் முடிவு பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் காலையில் 10 மணிக்கு போனால் 4 மணிக்கு கிளம்புற அளவுக்கு ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூஸ் பண்ணுறாரு. உதயநிதி நான் இந்த ஆட்சியை ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கிறதுக்குலாம் என்ன வேலைன்றதை 24 மணி நேரம் அதை நோக்கி வேலை செய்கிறார். அது பர்சனல் பிரச்சனை 1000 இருக்கட்டும், ஆனால் இது இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு அது நல்லதாகவே நான் பார்க்குறேன். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம் சார். வாங்க தேவா. சார், முதல்வர் திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கும் போய் பங்கேற்கிறாரு. அங்கே என்ன சார் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்க, தமிழ்நாட்டுக்கு இது எந்த வகையில் நிதி திட்ட குழு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. நம்மளுடைய அடுத்த ஒரு ஆண்டுக்கு அவங்க ப்ரொப்போசல்ஸ்லாம் கூட மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு எங்கெங்கெல்லாம் செயல்படுறது, என்ன திட்டங்கள் பெண்டிங் இருக்குது, இவங்க பணம் எனக்கு இதுக்கெலாம் வர வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசலாம். அவங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். அவங்க இந்த புது திட்டங்கள் ஏதாவது இருந்தால் இதை இப்படி பண்ணலாம், உங்கள் மாநிலத்தில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி செய்கிறீங்க, இதை வந்து மாற்றி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இன்டேக் அண்ட் அவுட் டேக் இருக்கும். இது ஜென்ரலாக எல்லா மாநிலத்துக்கும் நடக்கிறதுனால அது ஒரு 3 நாள் இருக்கும். பட் அது விஷயம் என்னென்னா, மற்ற மாநிலங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது வசதி. சில விஷயங்களில் நம்ம அங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கான டைமுன்னு ஒன்று இருந்தாலுமே அந்த டைமை தவிர மீதி நேரத்தில் மற்ற மாநிலங்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய நாலேஜபிளாக இருக்கும். ஸோ அதுவும் அங்கே இருக்கலாம். சில மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அது தெரியும், நம்ம கம்மியாக நமக்கு வரலன்றது தெரியும், ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே செயல்படும். இதுதான் அதோட காரணமா சார்? நிதி ஆயோக்கோட கூட்டத்துக்கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஆண்டுமே நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஓகே சார். அடுத்தபடியா தமிழ்நாட்டில் ஜூன் 18ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது இல்லை சார்? அதுக்கு எதிர்கட்சியான திமுகவும் ஆளுங்கட்சியான தாவிகவும் தயாராகிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது சார்? ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடராக இருக்கும்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திரு உதயநிதிக்கு சட்டசபையில் பேசின பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் பேசுகிற மாதிரியான இருந்தது. வெளியில் வந்து விமர்சனம் வச்சதெல்லாம் விட்டுடலாம், அது வந்து வேறு. ஓகே, அங்கே பேசுகிறது நல்லா இருந்தது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திரு உதயநிதி அவர்கள்
இந்த சட்டசபையில் இன்னும் என்னென்னலாம் பண்ணணுன்றதுக்கு கொஞ்சம் அதாவது தேவையான தரவுகள் மற்ற விஷயங்கள்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பேசிகிட்டு இருக்காருன்னு. பட் இதை தான் அவருடைய தந்தை மு.க. ஸ்டாலின் அவர் தேர்தல் முன்னாடி துணை முதலமைச்சர் இருக்கும் போதே ரெகுலராக கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி இனிஷியேட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது அவர் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா பண்ணியிருந்தான்னா இப்போ இன்னும் ட்ரெயின் ஆயிருக்கலாம். இன்னும் ட்ரெயினில் கொஞ்சம் தேர்தல்லையும் அவங்களுக்கான வெற்றிக்கான விஷயங்களை ஈஸியாக இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அவருக்கு குறை, அவரால் தப்பு, இவரால் தப்புன்னு இவர் சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் செயல்பாடுகள் இருக்கும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கெல்லாம் ஒரு தரவு பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க, அதை பேசுவாங்க. அந்த 10 விஷயம் பேசும்போது, இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம், 10 விஷயம் பேசும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதை தூக்கி கண்டினியூ பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. ஸோ அதுதான் பண்ணாங்க. அதே இந்த இதுலேயுமே நடக்கும். இப்போ இன்னொரு பிரச்சனையும் போயிட்டு இருக்காங்க சார். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இதை கூட. உதயநிதிக்குமே சபரீசனுக்குமே பிரச்சனை போயிட்டு இருக்கு. சபரீசனால தான் திமுக தோத்துச்சுன்னே இவர் குற்றம் சாட்டுறாங்க. சபரீசன் இல்லைன்னா எந்த அளவுக்கு கௌரவமான தோல்வி கூட திமுக பெற்றிருக்காது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். 2வது, கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வெளியே போனாங்களே, அதுக்கு யார் காரணம்? உங்கள் கூட இருந்தாங்க, ஓகே, யார் காரணம்? 1. 2வது, அதாவது அலைன்ஸ் பார்ட்டி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு மூவ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷமாக ஒரே அலைன்ஸில் இருந்த இது. அப்போ அவங்க எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருக்காங்க. 1, புது அலைன்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஸ்டாலின் என்ன நினச்சாரு? பிஜேபி எதிர்ப்பு மட்டும் போதும், நம்மளை ஜெயிக்க வச்சிரும் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் இங்கே பூச்சாண்டி வரான்னு காமிச்சிருந்தீங்க. பட் மற்றதில் டிவிக்கே கூட நம்ம இன்றைக்கி நிறைய குறைகள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த லா அண்ட் ஆர்டர் தான். ஓகேவா? ஏன் அதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, திமுகவுடைய தோல்விக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் தான் ப்ராப்ளம். ஊழல் பிரச்சனை கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள் ஊழலை பார்த்து வளர்ந்துட்டாங்க. ஓகேவா? இவன் கம்மியாக எடுக்கிறானா, அவன் கம்மியாக எடுக்கிறானா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போவே பல மக்கள் சொல்கிறதுல கூட இவங்கெல்லாம் இப்போ இருக்கு, அப்புறமா எப்படின்ட்டு தெரியல. நானும் சொல்கிறேன், இருக்கலாம். ஆனால் இவங்க கொண்டு போய் பெருசாக வச்சிருந்த அளவுக்கு இருக்காது. எக்ஸாம்பிள், ஒரு போர்டில் 1+1 1+1ன்னு போட்டுகிட்டே போயிருக்காங்க, மாற்றி மாற்றி அதிமுக திமுகன்னு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவங்க 2 பேருமே இல்லைன்னொடனே புதுசாக இருக்கவங்க இது ஃபுல்லாக அழிச்சிட்டு திருப்பி 1ல் ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதுன்றது தான் என் பாயிண்ட்டு. அதில் தான் நான் இப்போ நம்ம ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு கூட தவறு நடக்கும், அந்த இடத்த கொஞ்சம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அது அந்த 1ல் அது இருந்துட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு விஜிலன்ஸ் அனுப்புங்க. நீங்கள் தான் ஊழல் இவர் ஒருத்தர் வச்சுருக்கீங்களா, அதுக்கு அருண்னு ஐபிஎஸ் ஒருத்தர் வச்சுருக்கீங்களே, அதை வச்சு ரைடை நடத்தி பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சி மாற்றுங்க. புது ஆளுக்கு புது வேலை கொடுங்க. ஏன்னா சீனியர்ஸும் தேவை, மிட்டும் தேவை, ஜூனியர்ஸும் தேவை. இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டுக்கு 3 பேர் எல்லாருமே தேவை. ஸோ அந்த பேட்டர்னில் பண்ணலாம். ஸோ திமுக தோல்விக்கு காரணன்றதை இதுவாக தான் நம்ம பார்க்குறோம். அதே பேட்டர்னில் அரசாங்க ஊழியர்களும் அவங்களுக்கு தோல்விக்கு கொஞ்சம் காரணம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க கொடுத்த கண்மூடித்தனமான வாக்குறுதிகள் அவங்களால நிறைவேற்ற முடியலன்றது ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதனால் இந்த தோல்வி. இப்போ நீங்களும் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கீங்க. நான் அதனால தான் முதல்ல இருந்தே சொன்னேன், இந்த வாக்குறுதிகள் கொடுக்க வேணாம் டிவி கேக்குன்னு சொல்கிறது. வாக்குறுதி நம்பி மக்கள் ஓட்டு போடலன்றதையும் நம்ம பதிவு பண்ணுறோம். பட் அது அவங்க கேட்கல. பட் இதனால் தான் வந்ததுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள் இப்போ கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அதுக்காகவாது எதாவது செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. சரி, நீங்கள் அது என்ன செய்யலாம், எப்படியும் நீங்கள் அந்த 20-30% சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் 30-90 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் ரிவைஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் திட்டங்கள்லாம் நிறையா நடந்தால் தான் அதுக்கு வர நீங்கள் 30% பற்றி பேச முடியும். இப்போ நீங்கள் திட்டங்கள்லேயே ஸ்டாப் பண்ணுறீங்க நிறையா, வருவாயும் கம்மியாயிரும். அப்போது வருவாய் குறையும். இப்போது நான் போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பணப்புழக்கங்கள் குறையும் போது மற்ற விஷயங்கள் வந்து தானாக குறையும். இப்போ நீங்கள் என்ன சொல்லிருக்காங்க, திமுக வந்து $1 trillion டார்கெட் வச்சு ஆரம்பித்தாங்க 2030. ஓகேவா?
இப்போ 36 லட்சம் கோடி 38 லட்சம் கோடி கிராஸ் ஆகுது ஜிடிபி தமிழ்நாட்டுடைய ரெவன்யூ. இது வந்து 14-15 லட்சம் கோடியாக இருந்துச்சு எடப்பாடி போகும்போது, டபுள் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது 31க்குள்ளே இது டபுள் ஆகணும். அது 70 லட்சம் 80 லட்சம் கோடி. இதை 1 லட்சம் கோடியாக ஒரு 100 லட்சம் கோடி ஆகினா தான் அது 1 ட்ரில்லியனுக்குள்ளே வரும். ஸோ அந்த ஃபோக்கஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, அதையே அழகாக எடுத்து ஒரு மாடிஃபை பண்ணி 1.5 லட்சம் கோடி 35ன்னு எடுத்து 35 36க்கு கொண்டு போயிட்டீங்க. ஸோ இது பிரகாரம் சப்போஸ் நான் சிம்பிள்னா இந்த 36 அடுத்த 5 வருஷத்தில் 80 ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷத்தில் அது கரெக்டாக 1.50க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆந்திரா 2 ட்ரில்லியனு 36 டார்கெட் பண்ணிட்டு போகிறான். 36க்கு இல்லை 31க்கு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய பேலன்ஸ் இருக்குது. சரி, இந்த அமௌண்ட் என்னென்னா அவங்க 2க்கு இந்த 5 வருஷத்துக்குள்ளே வேலை பார்க்கும்போது இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகிறது அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதெல்லாம் யார் உங்களுக்கு டெக்னிக்கலாக அட்வைஸ் கொடுக்குறாங்க, அந்த ஃபோர்ஸில் யார் நம்ம வச்சுருக்கோம். இப்போ போன தடவை அதிமுக வந்த உடனே ஒரு கமிட்டி மாதிரி போட்டாங்க. இந்த இதுக்கு ரகுராம் ராஜன் இந்த மாதிரியான ஒரு இது அந்த பேட்டர்னில் யார் என்ன குழு அமைச்சிருக்காங்க, அதை இப்போ அமைக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இப்போ அமைச்சாதான் அவங்க களம் இருக்கிற சுச்சுவேஷன்லாம் ஆராய்ஞ்சிட்டு ஒரு 3 மாதமாவது 6 மாதமாவது ஆகும் அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ரெடி பண்ணி அதை சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம செயல் திட்டங்கள் வடிவமைச்சு அதை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ 1 வருஷம் இதுலேயே போனால் தான் அடுத்த 4 வருஷம் டார்கெட் போகும். ஸோ இது நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்த கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு திமுகலும் தயாராக இருப்பாங்க. இந்த சட்டசபை இதில் அது வரும். சிம்பிளாக சொல்கிறேன், நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, டிவிக்கே குறை சொல்லலை, அதெல்லாம் இல்லை. 35%ல் ஃபாலிங் ஓட்டுன்றது 10%. அதாவது ஸ்விங் ஓட்டு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம். அது மினிமம் 5%, மேக்ஸிமம் இந்த தேர்தலில் இது 10%க்கு மேலே இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? அது உங்ககிட்ட இப்போ இந்த தேர்தலேருந்து அடுத்த தேர்தலுக்கு நிரந்தரமாக இருக்குமானா அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கான செயல்பாடுகள் இவங்கெல்லாம் வந்து ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட்டை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. எப்படி ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட் எது அதுதான் முன்னெடுத்து நடத்துவாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ரஸிவ் கவர்மெண்ட்டாக என்ன நடத்தணும், அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான டீம் செட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இருக்க இண்டஸ்ட்ரியல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே அறிவிச்ச 25 துறைமுகம் போர்ட்டு பில்டர் இதை வந்து அந்த அமைச்சர் பார்த்து ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு வெளிநாடு கிளம்புறான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இருக்கிற எல்லா கம்பெனியும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு உங்களுக்கு என்ன தருவோம், என்ன செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அந்த துறை செயலாளர் மீட்டிங் பண்ணுற சோர்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து ஒரு மீட்டிங்கில் போட்டு ஏதாவது புது இண்டஸ்ட்ரியில் வருதுன்னா கொண்டு வாங்க, நாங்கள் உடனே என்ன பெனிஃபிட் பண்ணுறேன், என்ன சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து பண்ணணுமோ நாம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. இது மீட்டிங்காக எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு பேசி அவங்க அமைச்சர் உட்காந்து அதை முன்னெடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க புதுசு சின்னவங்க இதெல்லாம் நம்மளும் கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இது லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒரு 3 மாதத்தில் இதை வந்து உட்காந்து கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தா தெரிஞ்சிடும் என்ன நெளிவு என்ன சொல்லிவு என்னென்னு, அதர் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க, இது என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஐஏஎஸை வச்சு நம்ம என்கொயரி பண்ணிக்கிட்டால் நமக்கு ஓரளவுக்கு நாலேஜபிள் ஆகிடும். நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ அந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு உதயநிதி தயாராகிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா கடந்த அந்த சட்டமன்றம் நடந்தப்பவே அவர் அமைதி காத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் விமர்சனம் ஆச்சு இல்லை. இப்போ வந்து அவரும் வந்து பதிலுக்கு பதில் எல்லா விமர்சனமும் வைக்கணும், பதில் கொடுக்கணுன்றதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரா சார்? அவர் இல்லை, அதுதான் சொல்ல, பதில் கொடுக்கணும், சட்டசபையில் கொடுத்து ஆகணும். நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் அன்னைக்கு எல்லோரும் விமர்சித்தாங்களே சட்டசபையில் பேசிட்டு வெளியில் போய் பதில் சொன்னார் வீட்டுக்கு போயிட்டுன்றது, அது வந்து சட்டசபை கூட்டத்தொடரில் பண்ண முடியாது. ஓகேவா? இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பதில் கொடுக்க தயார்லாம் இல்லை. என்ன கேள்வி நீ சட்டசபையில் நாளைக்கு கேட்க போறியோ அது இன்றைக்கி நீ கொடுக்கணும். சபாநாயகர்கிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்க போகிறோம், இதெல்லாம் எங்களுடைய தரவுன்னு கொடுத்தாதான், அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்போ அவங்க அதை அக்ரின்னு சபாநாயகர் சொல்லணும். அப்போ அந்த காப்பி வந்து அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கும் போகும், அந்த துறை செயலாளர்களுக்கு போகும். அதுக்கான தரவுகள் என்ன பண்ணியிருக்கோன்னு அவங்க டேட்டா எடுத்து அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் கொடுப்பாங்க. அவங்க அதை தான் வந்து பதிலாக சொல்லுவாங்க. அதுதான் சட்டசபை. ஏற்கனவே அது ப்ரீஸ்கிரிப்டட் தான்.
எல்லா ஆட்சி காலத்துலையும் அப்படிதான் நடக்கும். அப்போ அங்கேயே நடந்துச்சு, அங்கேயே நடக்கிறது சிலது ஜெயலலிதா மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தரவுக்கு மீறி தவறா மற்ற என்னென்னலாம் இருக்கோ அவங்களுடைய நாலேஜபிள்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நம்ம அது வேண்டாம். பட் இதுதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸாக நடக்கும். எதிர்கட்சி தலைவருக்கோ இல்லை ஒரு தனி தீர்மானம் அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் ஐ திங்க் ப்ரிப்பேர்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொல்லுவாங்க, ஸ்பீக்கர்ட்ட சொல்லுவாங்க துணை கேள்விகளுக்கு ப்ரிப்பரேஷனு இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நீங்கள் இதுதான் பதில் சொல்லுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த பதில் ப்ரிப்பேர்டாக வந்துடுவீங்க. அந்த பதிலுக்கு நான் துணை கேள்வி போடுவேன். அந்த கேள்வி வந்து புது கேள்வி. ஓகேவா? அங்கே தான் இந்த கிளாஷஸ். இதை தான் ஜெயலலிதா கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஸ்டாலின் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. அதுக்கு அப்பாவே ஸ்பீக்கரே பேசிடுவார், அதெல்லாம் விடுங்க உக்காருங்க அப்படின்றவாரு போன இதில். இந்த இதில் ஸ்பீக்கர் ஹேண்டில் பண்ண போகிறாரா, முதலமைச்சர் இல்லை அமைச்சர்களை ஹேண்டில் பண்ண போகிறார்? அமைச்சர்களில் எனக்கு தெரிஞ்ச முன்னவர் ஆனந்த் செங்கோட்டையன் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா இந்த உளவுத்துறைன்றது ஒரு ஆட்சிக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து டைரக்டா முதல்வருக்கும் உளவுத்துறைக்குன்ற ஒரு நெருக்கம் இருக்கும். ஆனா அதையே வந்து ஜான் தான் ஹேண்டில் பண்றாரு. முதல்வருக்கு அந்த பார்வைக்கு போறதுக்கு முன்னாடி இவர் ஹேண்டில் பண்றதா ஒரு விமர்சனம் வருது. இது நல்லதா சார் ஆட்சிக்கு? சரி, அதிமுகவில் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து சசிகலா மீறி போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி பல பேர் சசிகலா மேலே குறை சொல்லியிருக்காங்க. அது எதனா ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த விஷயத்தில். சில நிர்வாகிகள் இதுவாக இருந்தாலும் அதில் நெளிவு சுழிவுகள் பார்ப்பாங்க. சரி, அவனை கூப்பிட்டா அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி இருக்குது இதை மாற்றிக்கோன்றதோ இவங்க பண்ணுவாங்க. ஜெயலலிதா கிட்ட போயிடுச்சுன்னா டைரெக்டாக பனிஷ்மெண்ட் தான். ஓகேவா? எல்லா டைமையும் பண்ண முடியாது. சில பேரை இந்த இடத்துல இவங்க இருந்து தான் ஆகணும்னா இந்த விஷயங்கள் நடக்கும்ன்றது அன்றைக்கி. ஆனால் அது விமர்சிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அதை அவங்க காப்பாற்றும் போது பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. புரியுதா? ஸோ அவங்க வந்து அதை இவங்க மேலே திருப்பினாங்க, சசிகலா மேலே. அந்த மாதிரி இந்த விஷயத்தில் விஜய் அவருக்கும் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட்டுன்றது சரியோ தவறோ நேரடியாக சிஎம்க்கு மட்டும்தான் போகணும். அதுக்கு சொல்கிற உளவுத்துறை அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் தன்னலமற்று இருக்கணும், சுயநலமற்றவராக இருக்கிறது. அது ரொம்ப ப்ரியாரிட்டி. ஏன் அப்படின்னா அப்போ தான் சப்போஸ் முதலமைச்சர் இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாருன்னா இந்த மீட்டிங்கை இவங்க கூட வச்சு பேசி இதை சரி பண்ணுங்கன்னு சஜஷன்ஸும் கொடுக்க முடியும். அதாவது நோட் கொடுப்பாங்க. உளவுத்துறைனா இது பிரச்சனை, இது பண்ணால் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற வரைக்கும் அந்த நோட்டு வரும். ஸோ அது எந்த துறையை பார்க்கணும் இல்லை எந்த கட்சி நிர்வாகி பார்க்கணும் என்ன செய்யணுன்றத பண்ணணும். அது வந்து திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக பண்ணுறது தான் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸில் அதுக்கு விஜய்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ல சார். ஒரு உளவுத்துறையே சொன்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த நாலேஜ் வேணும்ல. தேவா அவர் வந்து 50 வயசு தேவா, புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாலேஜ் கற்றுக்கிறது ஈஸி. இன்னொன்று அவருக்கு மக்கப் ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்கிரிப்டை படித்து ஞாபகத்தில் வச்சு அதை வந்து நீ 4 நாள் பேச வச்சா கூட பேச முடியும், தெரியும். ஸோ ஞாபக சக்தி அவருக்கு அதிகம். ஸோ ஒரு விஷயத்தை ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுவாருன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்ன பிரச்சனைனா நான் இதுலேயே வந்து நீ இந்த தேர்தல் முடிவை நான் 2 பேரை வந்து சூப்பர் பவராக பார்க்குறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சினிமாவில் நடிக்கும் போது சரி, பிரச்சாரத்துக்கும் சரி, வாரத்துக்கு 2 நாள் 3 நாளே தவிர மற்ற நாள்லாம் வெளியே வர முடியாத ஒரு விஜயும், பிரச்சாரத்தை தவிர மற்ற நேரத்துலலாம் எங்கே இருக்காருன்னே தெரியாத துணை முதலமைச்சர் அந்த உதயநிதியுமே ஃபுல் ஆக்டிவ் பாலிடிக்ஸாக இறங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் காலையில் 10 மணிக்கு போனால் 4 மணிக்கு கிளம்புற அளவுக்கு ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூஸ் பண்ணுறாரு. உதயநிதி நான் இந்த ஆட்சியை ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கிறதுக்குலாம் என்ன வேலைன்றதை 24 மணி நேரம் அதை நோக்கி வேலை செய்கிறார். அது பர்சனல் பிரச்சனை 1000 இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு அது நல்லதாகவே நான் பார்க்குறேன். ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிறது தான், சிறந்த முதலமைச்சர் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவங்கன்றது எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே டிவிக்கு ஆளணுன்றது எனக்கு எந்த மாற்று கருத்துமே இந்த தேர்தலில் இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும் போது அதுக்கு சிறந்த எதிர்கட்சி எனக்கு வேணும். அது உதயநிதி அவர்கள் தான் நான் பார்க்குறேன்.
ஓகேவா? இதுதான் கடந்த ஆட்சியிலே இல்ல சார். எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவரா இல்ல. இல்ல அண்ணாமலை தான் இருந்தாரு அந்த நேரம். இப்ப நம்ம இதை தெரியாம அண்ணாமலைன்னு சொல்லிட்டேன்டா, என்ன பேச போறாங்கன்னு தெரியல. நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. இன்னைக்கும் 2 நாள் பத்திக்கிச்சு. அண்ணாமலை அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்விட்டர் தான். என்ன எது சேனல்கள் தெரிய முடக்கம் அப்படின்றது புரியுதா? 2 நாள் ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி வந்த எந்த தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது யாரா பதில் சொல்லி பாத்தியா? இல்ல சார், போன வாட்டியே ராஜ்மோகன் சொன்னாரு சார். அது வந்து எந்த புதிய தலைமுறை முடக்கமுக்கு முடக்கினதுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம். நான் சொல்றது தலைவர்கள் யாராவது அது கேள்வி எழுப்புனாங்களா? அதுக்கு இமிடியட்டா பதில் சொல்ல வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு டிவி போட்டு காமிச்சு 3 லட்சம் செட்டாப் பாக்ஸில் வந்து மீதியில் வரல 18 லட்சத்தில் வரலன்ற அளவுக்கு விளக்குறாங்களா? இதுதான் அந்த ஃபியர். இது ஃபியர்ன்றதை விட இன்னார் பேசுனா மக்கள் கவனிப்பாங்கன்ற புரிதல் அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ இருக்கும்போது அது துரிதமாக செயல்படுவாங்க. இது அவங்களுக்கும் ப்ளஸ்ஸு, புரியுதா? அதுதான் அந்த இடத்துல நடக்கிறது. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிடுதுன்னா, உதயநிதி வந்து பேசிட்டா அவர் எதிரி, அவங்க ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு பண்ணவர் தானே, என்ன வேணா பேசுவார், சும்மாவே குறை சொல்லுவாருங்கன்னுவாங்க. அண்ணாமலை அவர் பேசினா அது நினைக்க மாட்டாங்க. இல்லை சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடலூரில் ஒரு பொண்ணு அந்த மத மாற்றம்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கடைசியில் சிபிஐ கண்டனத்துக்கு ஆளானார்ல அண்ணாமலை? அன்னைக்கு ரிப்போர்ட்டு அவருக்கு என்ன வந்ததோ, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே ஒரு குழந்தை இறந்தது அம்மா தான் காரணம்னு கூட தான் சொன்னோம், புரியுதா? நீங்கள் சிபிஐ கொடுங்க, நாளைக்கு இதுக்கு கண்டனம் சிபிஐ வந்து கொடுப்பாங்க, புரியுதா? அன்னைக்கு அவர்கிட்ட சோர்ஸ் கொடுத்தது மேபி ஒரு 10 சோர்ஸில் ஒரு சோர்ஸு தவறாக கூட இருக்கலாம். அதுக்கு அவர் தான் தவறு அப்படின்றத நீ இது பண்ண முடியாது. இன்னொன்று அவங்க இருந்தாங்க இல்லையா, இப்போ நீ அந்த கட்சியில் அவர் ஒரு கட்சியில் இருந்தார், அந்த கட்சியில் ஒரு தலைவர் இப்போ நேற்று கூட ஸ்டேட்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட குரூப் கண்ட்ரோலில் தான் அந்த பிஜேபி செயல்படுதுன்னு. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கலாம்ல. நீ உன்னை டவுன் பண்ணணும்னா, இப்போ முதலமைச்சரை நான் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா, அப்போது அவருக்கு நான் கொடுக்குற சோர்ஸை வந்து தப்பாக சொன்னால் இல்லை, ஒரு தலைவர் அந்த சோர்ஸை வந்து வெரிஃபை பண்ணணும். தம்பி நான் தான் திரும்பி சொல்கிறேன், இப்போது தலைவருக்கு கொண்டு வர நீங்கள் எல்லா சோர்ஸ் பிரச்சனையும் அப்போ வருது, அப்போ தலைவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரா? நீ முதலமைச்சரோ உதயநிதி எல்லாத்துக்கும் தான் பொறுப்பெடுத்துக்க முடியுமா? இப்போ திமுக நிர்வாகிகள் பிரச்சனைன்னு வந்துச்சு, இப்போ தாவக நிர்வாகிகள் பிரச்சனைன்னு வந்துச்சு, அப்போ அதுக்கெல்லாம் தலைவர் தான் பிரச்சனைன்ற இல்லையே. நம்ம அதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வைக்கிறோம்ல. ஒரு சோர்ஸ் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, அது அந்த விஷயம் நடக்குது. பட் அது வந்து கண்டினியூவாக இருக்கா? தவறுகள் எங்கேயாவது இருந்தால் நான் பார்க்குற வரைக்கும் சொல்கிறேன், தான் எடுக்கிற ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறவர் அண்ணாமலையாக இருந்தாலும் தவறுக்கு பதில் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். இது அதுன்றதுக்கு சப்பக்கட்டு கட்டுற ஆளுகளை இல்லை. அதை வந்து நான் விஜய் அவர்கிட்டையுமே பார்க்குறேன். நான் இங்கே பிரச்சனை எனக்கு இங்கே இருக்கிறது தொண்டர்கள் தான், சோஷியல் மீடியாவில் பரப்பர பிரச்சனைகள் தான். நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாம் இந்த டிஎம்கே ஜென்சிக்கிட்டன்னு போடுறதுக்கு முன்னாடியே கூட அவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனைக்கும் இவங்க வந்து முட்டு குத்துட்டே தான் இருந்தாங்க. இவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க உள்ளே இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆவறான். சரி, நீ இப்போ கேரியர் திருடுறதெல்லாம் எடுத்து போடுறாங்கப்பா, அது திமுக காரன்னு உன்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா நான் சொல்கிறேன், குடிக்கிறதுக்கு கஞ்சாக்கு அந்த கேரியர் மட்டும் இல்லை, ஏதாவது வீட்டில் வெளியே பைப் இருந்தால் கூட அறுத்து எடுத்துன்னு போய் எடைக்கு போடுறவன் அங்கெல்லாம் தொண்டு தட்டு நடக்குது, புரியுதா? அதில் எந்த பிரச்சனை இல்லை. 1-2 கேரியரு, ஒரு ஆஃபீஸர் காமிச்ச கேரியர், நான் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன் புதுசு, இன்னொன்று ஒரு சந்தில் ஒரு பையன் திருட்டு போனது, அவ்வளோதான். வேற என்ன காட்ட முடியுது? அது மொத்தமட்ட தமிழ்நாடுடைய எலக்ட்ரிசிட்டி பிரச்சனைக்கு காரணமா? அங்கே தான் இப்போ ஒரு ஏதோ ஒரு இது பண்ண அவங்க சேனலில் கூட ஏதோ ஆக்ட் பண்ணிட்டாங்களாம் டிவிக்கு. அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்தா, அவங்க ஃபுல்லாக டிவிக்கு அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அதை பார்த்தேன், அதில் என்ன, மொத்த தமிழ்நாடுடைய கேரியர் இங்கே தான் இருக்குன்னு இவங்க தான் கண்டுபிடிச்சுன்னு ஒரு கிண்டலாக பண்ணாங்க. நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது, சரியா? ஆனால் ஆக்கப்பூர்வமாக அதையே நம்ம ஒரு நாள் சொல்லலாம், திமுக காரங்க இதை பண்ணுறாங்க, அரசு தொழில்கள் இதை பண்ணுறாங்க, 2 நாள் சொல்லலாம். நம்ம 15 நாளாக அதையே சொல்கிறோம், 20 நாளாக அதையே சொல்கிறோம்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் சொல்லிடுறேன், நீங்கள் என்ன பிரச்சனைன்னு ஆராயிறது என் வேலை கிடையாது. அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன். எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு கரண்ட்டு வேணும். சரி, ஒரு பெண்ணு கூட
விஜய்க்காக டான்ஸ்லாம் ஆடி இதெல்லாம் பண்ணி ஒரு குழந்தைய போட்டுட்டேன். அந்த பெண்ணு வந்து இப்ப ரோட்ல நின்னு, "என்னங்க இது உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு எனக்கு இதானா பிரச்சனை?" அது நிர்வாகியா தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல விஜய் சாரா தான் குழந்தை பிரச்சனையா அந்த இடத்துல அது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். குழந்தைய வச்சு மெயின்டைன் பண்றதுன்றது பெண்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங். Stress. ரொம்ப கஷ்டம். அந்த பெண்ணு அதை மீறி அந்த நடு ரோட்ல நின்னு பேசுற அளவுக்கு போகும்போது அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நாளைக்கு அந்த பெண்ணு வந்து கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. பட் இந்த சிச்சுவேஷனை நம்ம எத்தனை நாளுக்கு கடத்த போறோம்? அதை கடத்தக்கூடாது. 100% நாங்கள் ஒத்துக்கிறோம். கன்சியூம் அதிகமாக இருக்குன்றாங்க. கன்சியூம் அதிகமாக இருக்கிறதுல தான் 80% பிரச்சனை. அது நான் திருப்பி சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நான் கேள்வி கேட்குறேன். நான் நல்ல பாஷ் ஏரியாவில் இருக்கிறேன். என்னது? இந்த பக்கம் என் பக்கத்தில் ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஜட்ஜு குவார்ட்டர்ஸ் வருது. இந்த மாதிரி அண்ணா நகரில் ப்ரீமியம் ஏரியா இருக்குது, அடையாரில் ப்ரீமியம். இங்கே மட்டும் ஏன்ப்பா கேரியர் திருடு போக மாட்டேங்குது? என் கேள்வி கேட்குறது புரியுதா? இங்கெல்லாம் கேரியர் திருட மாட்டேங்குது. இதில் ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் இபி கான்ட்ராக்ட் நான் பண்ணியிருக்கேன்னு தான் தெரியும். மவுண்ட் ரோடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நீ சிஎம் இந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஆளுநர் மாளிகை இந்த மாதிரி ஒரு 10 இடத்துக்கு டைரக்ட் லைன் இங்கேருந்து போகும். ஓகேவா? அங்கே ஏற்கனவே எது நடந்தாலும் அடுத்த 10 செகண்டில் கரண்ட்டு போயிடணும். இவங்களுக்கெல்லாம் ஏன் போகணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா போலன்னா ஜென்ரேட்டர் ஒன்று வச்சுருப்பீங்க, ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸு அங்கே இருக்குது. இருந்தாலும் கரண்ட்டு போகணுன்றத ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லை. இது வந்து இந்த அரசாங்க தப்பு. நான் இப்படிலாம் சொல்கிறேன்னு ஒன்று அதுக்கு யாரோ பொங்கிட்டு வந்துட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது, இந்த பிரச்சனை திருட்டு கூட ஏன்ப்பா இங்கெல்லாம் நடக்கலை? இங்கே நடந்தால் ஆக்ஷனே வேற மாதிரி போகும். அதிகாரிகள் ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். அவன் திருடுறவன் அதோட வாழ்க்கையில் திருடவே மாட்டான். நான் திருப்பி சொல்கிறேன், இவெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க லோக்கல் கைலாங்கடையில் போட்டு இதுக்குன்னே ஒருத்தங்க இருப்பான் எப்பவுமே இந்த பொருளை திருட்டு கொடுக்கறதுக்குன்னே. அவனுக்கு அதை போட்டுட்டு காஞ்சாக்கும் தண்ணிக்கும் மட்டும்தான் வேலை செய்வானுங்க. அந்த 160 ரூபா 180 ரூபா இருக்கு பத்தியா, இதுக்கு டெய்லி காலைல கிளம்பி வேலை செய்கிற சில குரூப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த கேரியரை உடனே வாங்கி போட முடியாதா? இன்னைக்கு நடந்துச்சு, மறுநாளும் அதே இடத்துல திருட்டு நடந்துச்சா? அப்போ கண்காணிக்கணும். இப்போ ஒரு பெரம்பூர்ல ஒரு தொகுதி நீ சொல்றேன்னா அந்த தொகுதியில கண்டினியூஸா 1 வாரம் 10 நாளா பிரச்சனைன்னு சொல்றாங்க. ராத்திரியில மட்டும் வருதுன்னு, ராத்திரியில மட்டும் திருடிட்டு காலைல வந்து மாட்டிடுறான்னா இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. ஸோ அதை தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமா பண்ணணும். 100% எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் தேவா, அதை இவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்க வேணான்னு அதிகாரிகள் முடிவு பண்றாங்க. அமைச்சர் ஷார்டேஜ் இல்லைங்கிறாரு. இல்ல ஷார்டேஜ் இருக்குன்னு முந்தின இதுல நான் அதை ஒத்துக்கிறேன்றதையும் சொல்றாரு ஒரு இன்டர்வியூல. எக்ஸஸ் தான் இருக்கு, அதை நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கோன்றாரு. இல்ல ஷார்டேஜ் இந்த இதுல யூசேஜ் அதிகம். இந்த எலெக்ஷன்ல இந்த சம்மர்ல சீசனுக்கு ஒரு யூசேஜ் அதிகம் எல்லாருக்குமே. நீ வேணா நான் சொன்னதை நீ அடுத்த மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லில் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் முயன்னுவாங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுருவாங்க. அடுத்த மாதம் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா, ஐயோ கரண்ட் பில் அதிகமாக வருது, போன ஆட்சியில் கூட இவ்வளோ கரண்ட் பில்லு வரல, இந்த ஆட்சியில் வந்துச்சு, இது ஒன்று பிரச்சனை வரும். நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? ஸோ ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் நிறையா இந்த இடத்துல கன்சியூமு. அது ஆல்ரெடி இந்த டிஜிட்டல் மீட்டர்லாம் வந்தால் அதில் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓகேவா? அதை ஃபேஸில் இதையும் நீ சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு ஃபேஸில் வர அதே யூனிட் இன்னொரு ஃபேஸ்லேயும் கரண்ட்டு தானாக போகுது, அங்கே யூஸே இல்லைன்னா கூட. ஸோ அதனால் யூனிட் ஏறுது. ஒரு 2 கிலோவாட்டுனா ஒரு நாள் ஃபுல்லாக வரும்னா அது ஒரு 10 யூனிட்டு அதிகமாக போகுது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பில்லில் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம். இதுக்கு ப்ராப்பரான எலக்ட்ரிஷியனை வச்சு நியூட்ரல் ஃபேஸ் இதெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரண்ட்டு போச்சுன்னா எல்லார் வீட்டில் ஒரு ரோட்டரி சுவிட்ச் ஒன்று இருக்கும். டக்குன்னு திருப்பி 1ன்னு வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம், மறந்துடுவோம். அது கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த 1லேயே ஓடினுங்க. மீதி 2 டம்மியாக போவோம். அந்த 2 டம்மியில் யூசேஜ் இல்லைனாலும் ஷார்ட் சர்க்யூட் கிராஸ் இது ஆச்சுன்னா அந்த 2ல் இதே கரண்ட்டு போகிற மாதிரியே போவோம். ஓகே, சில மீட்டர் பிரச்சனை ஆகும் போது எல்லாத்துலேயும் போகும்னு சொல்லலை. ஸோ இதுவும் பிரச்சனையாக இருக்கும். முதல்ல அந்த இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அந்த அதுக்கு தான் மேலே இந்த இண்டிகேட்டர் லைட்டு கொடுத்துருப்பான். எல்லாம் வந்துருச்சான்னு பார்த்தா அந்த 1 2 3 பொசிஷனை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணணும். எல்லா ஃபேஸ்லையுமே பரவலாக யூஸ் பண்ணாதான். நீ இப்போ எரியும் போது 3 கேபிளோ 3 ஃபேஸுமே எரிஞ்சிடும்லாம் எரியாது. இந்த மாதிரி திருப்புறம் பற்றியா ஒன்று, அந்த ஒரு ஃபேஸ்லேயே ஓவர்லோடு எல்லாருமே திருப்பி இருப்பாங்க. இப்போ உன் வீட்டில் மட்டும் நீ திருப்பி இருக்க மாட்டேன். ஃபேஸுன்னு 2 போச்சுன்னா இந்த சர்க்கிளில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து எல்லாருக்குமே மாறும். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று அப்போ அந்த ஒரு கேபிளில் ஃபுல் லோடு போச்சுன்னா அந்த லோடு தாங்காது.
இப்போ 100 வாட்ஸ் அப்படின்னா 3க்கு 35 35 35 பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணிட்ட, இந்த 2 35 கேன்சல் பண்ணி தூக்கி வந்து இங்கே 100 ஆக்கிடுற, 105 ஆக்கிடுற. ஸோ இந்த கேபிள் லோடு தாங்காம இது நடக்கும். ஸோ இது முதலமைச்சர் சொன்ன மாதிரி நீ கிண்டலாக சிரிக்காத, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரோட்டரிலாம் வந்து 1 2 3க்கு ப்ராப்பராக வேற கரண்ட் இல்லை, வேற வழி இல்லையே சார். இல்லைப்பா, நீ வந்துச்சுன்னா மாற்றணுன்றேன். அது வராமல் இருக்கும்போது நீ இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, ஏன் ஈபி நீ வேணால் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு மாற்றி வச்சுருப்பேன். மேபி எப்பயாவது மாற்றி தான் அது அந்த நம்பர்லேயே போயிருக்கும். 1 2 2லேயே 2 இருக்கும். திருப்பி அந்த சிஸ்டத்தை மாற்றிருக்க மாட்டோம். தெரிஞ்ச எனக்கே இதுதான் பிரச்சனை. 1 2 3 ஏன்னா நம்ம இல்லாத போது இல்லைன்னு எதாவது மாற்றிருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருப்பாங்க. திருப்பி வந்ததுக்கப்புறம் மாற்றணும். சரி, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வீடுங்களில் நம்ம பண்ண வேண்டியது. ஈபியில் அவங்க அந்த கரண்ட் கன்சப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு அமைச்சரே சொன்னார், சப்ஸ்டேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சப்ஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே இடம் இல்லை. அரசாங்கத்துக்கான இடம் இருந்துச்சுன்னா அது நிறைய இதை யூட்டிலைஸ் சப்ளை பண்ணுறது. அது சின்னது நீ பார்த்தா அந்த கோயம்பேடு கிட்ட ஒன்று இருக்கும், அங்கங்கே ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன மினி சப்ஸ்டேஷன் மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த பெரிய எஸ்டி லைன் இங்கே வரும், அதுலேருந்து போவோம். ஆமாம், அது சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, மினி சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது நிறைய தேவைப்படுது. இப்போ அது சோர்ஸ் இல்லை. இதெல்லாம் எரர் தான். இதை நான் ரொம்ப சாலிடாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டில் சோலார், அதாவது சொந்த வீடு வச்சிருக்க ஓனர் சோலார் போட்டே ஆகணுன்றது மழைநீர் வடிகால் கொண்டு வந்த மாதிரி வரணும், சட்ட பிரகாரம் வரணும். வந்தீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட விலக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அதை விட நமக்கு பெரிய பெனிஃபிட் அதில் கிடைக்கும். நல்ல கருத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் கவர்னன்ஸ்ன்றது அங்கே வரும். அப்போ வந்ததுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை வந்து குறையும் போது உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். எப்படியோ வெளியே தனியார்கிட்ட தான் வாங்குகிறோம் கொடுக்குறோம், அது அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்களே பண்ணும் போது அது பண்ணிக்கிட்டோம். அந்த சப்போஸ் அந்த பில்டிங் ஓனர் 2 பேர் வாடகை விட்டுருக்காரா, அவங்களுக்கு சப்மீட்டர் மாதிரி வச்சு அவர் அந்த சார்ஜை வாங்கிக்க போகிறாரு. அவருக்கு அந்த சோலாரால் லாபமும் இருக்கும். புரியுதா? யூனிட் எவ்வளவோ அந்த யூனிட்டை லாபத்தில் அவருக்கு அந்த காசு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாதம் அது தனியாக வரப்போகுது. அதனால் இது சிஸ்டமாக எக்கோவாக கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப நல்லதுன்றது என் பாயிண்ட். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சி வாயில அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அது அவங்க இஷ்டம் சார், கொண்டு வராங்களா இல்லையான்றதை உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.